ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்க்கலாம். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக புதுச்சேரியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார். ராஜகுமார், இந்த ஃபெஞ்சல் புயலால் அதிக பாதிப்புக்கு உள்ளானது புதுச்சேரி. அங்கு தற்பொழுது மாநில முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். எந்த பகுதியில் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்? எங்கெல்லாம் அதிக சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது? மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்? இந்த நேற்றைய இரவு என்பது புதுச்சேரி மக்களுக்கு எப்படியான அனுபவமாக இருந்தது? எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. இந்த செந்தில் புயல் புதுச்சேரியை தண்ணீரில் மிதக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் புதுச்சேரி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக புயல் மற்றும் மழை என இரண்டுமே ஒரே நேரத்தில் தாக்கியதால் புதுச்சேரியை ஸ்தம்பித்திருக்கிறது. அதாவது இந்த மழையின் காரணமாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் நீர் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், ரெயின்போ நகர், சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த மழை பாதிப்புகள் குறித்து புதுச்சேரியுடைய முதலமைச்சர் இந்த பகுதிகளில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த பகுதியில் இப்போது இடுப்பு அளவிலான தண்ணீர் குறைந்த அளவில் இருக்கிறது. மேலும் ஒரு ஆள் முழுகக்கூடிய அளவில் தண்ணீர் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த பகுதிகளில் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தற்போது அவர் ரெயின்போ நகரில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தொடர்ந்து வெங்கடநாத கிருஷ்ணா உள்ளிட்ட பகுதியில் தனது காலில் சென்று நேரில் ஆய்வு செய்கிறார். ஏன்னா முதலமைச்சரை கூட இந்த நீரில் இறங்கி ஆய்வு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளில் அந்த அளவுக்கான நீர் அனைத்து பகுதியிலும் தேங்கியிருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்களில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் அனைத்து இடங்களிலும் மரங்கள் சாய்ந்திருக்கின்றன. பல்வேறு இடங்களில் மின் கம்பங்கள் துண்டிக்கப்பட்டு சாலைகளில் சாய்ந்திருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்போது இந்த மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை புதுச்சேரி முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி முழுவதுமாக இதே போன்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டு வருகிறது. இந்த மழைநீர் வடிவதற்கான சாத்தியங்கள் இருந்தால் அனைத்து வாய்க்கால்களும் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை எடுக்கும் பணியில் தற்போது பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்திய பிறகு அனைவரும் அனைத்து பாதுகாப்பான இடங்களுக்கு அவருக்கு வீடுகளுக்கு திரும்ப முடியும். தற்போதைய சூழ்நிலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தற்போது பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 60 துணை ராணுவ படையினர் புதுச்சேரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் படகுகள் மூலமாக இந்த கிருஷ்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களை அருகே இருக்கக்கூடிய முகாம்களில் தங்க வைக்கின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை 201 முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட விஷயங்களும் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய தினம் யாரும் வெளியே வர வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திரையரங்கிலும் இன்றைய தினம் காட்சிகளும் வச்சிருக்கிறது. மேலும் இந்த பாதிப்பு என்பது சற்று அதிகமாகவே இருப்பதால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பள்ளிகளும் நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு முகாம்களாக அறிவிக்கப்படுவதாகவும் மறு அறிவிப்பு வரும் முறை இது முகாம்களாக செயல்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவும் பிறப்பித்து இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக வைப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இருப்பினும் மழை சற்று விட்டுவிட்டு கனமழையாக பெய்து வருவதால் சற்று இந்த மழைநீரை வெளியேற்றுவதில் தொய்வும் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் புதுச்சேரி அரசும் சரி, புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சரி தொடர்ந்து இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கும் யாருக்கும் எந்த ஒரு அவசரமும் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்து தற்போது இந்த மழை வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்திருக்கிறது. மேலும் இந்த மழை வெள்ளத்திற்காக இந்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கின்றன. அந்த அழைப்புகளையும் அதிகாரிகள் தொடர்ந்து கவனித்து அதில் யார் யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை படகு மூலமாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர்களுடைய உதவியுடன் தற்போது மீட்பு பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஃபெஞ்சல் புயலால் புதுச்சேரி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த காட்சிகளையும் தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் என்பது குறித்த விவரங்களையும் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.